வணக்கம். பசுமை சாரல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலையப்புனலூர் கேசவராஜ். இப்போ மாம்பழ சாறு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரேஜ் பண்ணி வச்ச பழம். நம்ம இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச மாம்பழம். நேரடி விற்பனை பண்ணோம். டிராக்டரில் ஏற்றிட்டு போயிட்டு டவுனில் நேரடி விற்பனை பண்ணோம். நேரடி விற்பனை பண்ணது போக மீத பழத்தை ட்ரம்மில் கொட்டி மழை தண்ணி சேகரித்து வச்சுருந்தோம். மழை தண்ணி அதில் நிரப்பி வச்சுருந்தோம் மாம்பழத்தோட. அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே பழம் மாம்பழம் அப்படியே முழுசாகவே இருந்துச்சு. கலர் மாறாமல் மஞ்சளாக அப்படியே அந்த பழம் இருந்துச்சு. அழுகி போல் பூச்சியெல்லாம் வைக்கல, அப்படியே இருந்துச்சு பழம். அதை இப்போ பிழிஞ்சு எடுத்து கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அந்த சாறு தோல்லாம் ட்ரம்மில் மாற்றி சேகரிச்சுட்டு இருக்கோம். இது பழகாடி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம என்னென்ன பழச்சாறில் என்னென்ன மருந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவோமோ அது எல்லாமே செய்யலாம். அமுத கரைசல் ஜீவாமிர்தத்துக்கு இதை பயன்படுத்துவோம். சர்க்கரைக்கு பதில் இதை இயற்கையாக பயன்படுத்துவோம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ சேமித்து வச்சுட்ருக்கோம். போன வருஷம் எடுத்தது அதுமாரி ஒரு வருஷம் எடுத்ததையும் நண்பர்களுக்கு எல்லோரும் கொடுப்போம். அவங்க வந்து இங்கேயே பழச்சாராக்கி கேனில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 2-3 நண்பர்கள் எடுத்துகிட்டு போனாங்க போன வருஷம். இப்போ இது எனக்காக சேமித்து வச்சுட்ருக்கேன். இதுமாரி வருஷம் வருஷம் பழம் கீழே கொட்டுற பழத்தை வீணாக்காமல் சேகரித்து வைப்போம். அது மழை தண்ணியில் வைக்கிறதுனால வீணாக போகாமல் இருக்குது, கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. ஃப்ரீசரில் வச்ச பழம் மாதிரியே இருக்குது அப்படியே முழுசாகவே.